ஹலோ மக்களே, நெல்லை கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வெள்ளை மொச்சையை காரக்குழம்பு வைக்க போகிறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். நான் வந்து ஒரு 150 கிராம் வெள்ளை மொச்சையை ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு இந்த வேக வச்சு வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த பதத்தில் லேசாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு என்ன மசாலா தேவைன்னா, இப்போ வந்து இது வந்து வறுத்தெல்லாம் அரைக்க போகிறதில்ல. ஜார் எடுத்துக்காங்க, அதில் வந்து ஒரு 6 வத்தல் போட்டுக்காங்க. 6 வத்தல். அப்புறமா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போடும். அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுருக்கேன். அப்புறம் அது கூட தேங்காய் பூ போடணும். 1 2 ஒரு 2.5 போடுறேன் தேங்காய் பூ. அது வந்து இவ்வளோ தான், பச்சையாக தான் அரைக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1/4 தக்காளி பழத்தை கூட போட்டு நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போது இதுக்கு வந்து காய் என்ன காய் போடணும்னா, ஒரு 3 கத்திரிக்காய், 4 இருக்குது, 3 போதும். 3 கத்திரிக்காயும் ஒரு முருங்கைக்காயும் வெட்டி வச்சுருக்கேன். அது கூட ஒரு இவ்வளோ துண்டு மாங்காய், இதையும் போட்டால் தான் நல்லாயிருக்கும். தக்காளி பழம் அரைச்சிருக்கோம்ல, அது கூட இவ்வளோ தக்காளி பழம் போட்டால் போதும் குழம்புக்கு. அது புளிப்பு சரியாக இருக்கும். அதை விட இந்த புளியை ஊற போடணும் பாருங்கள், இந்த கோலி சைஸ் புளி, அதை ஊற போடணும். அதை விட அதை வதக்கிறது, தாளித்த உடனே வதக்கிறதுக்கு இவ்வளோ சின்ன வெங்காயமும் இந்த வெள்ளைப்பூடு ஒரு 7-8 பல், பொடி பூடாக இருக்கவே 10 பல் வச்சுருக்கேன். இது வெங்காயம் வந்து ஒரு 10-12 வெங்காயம். சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு சின்ன மிளகாய் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய். இவ்வளோதாங்க. இப்போ நான் மசாலா அரைச்சிட்டு வந்து நம்ம குழம்ப கூட்டி வைக்கிறேன், அப்போ பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வெள்ளை மொச்சை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கு வேண்டிய ஒரு மசால் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதான் அதுக்குள்ளே மசால். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ண உடனே கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். அப்புறமா வந்து தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு 3/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கிடுவோம். பொரியட்டும் கடுகு பொரிஞ்ச உடனே என்னெல்லாம் சேர்க்கணும்னு பார்ப்போம். இந்த பொரிய ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கலர் விடுவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். அப்புறமா அதோட வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் அது. அப்புறம் வந்து இந்த வெள்ளைப்பூடு, அதையும் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்குவோம். கொஞ்சம் வதங்கின உடனே இந்த மாங்காய், தக்காளி, பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். சின்ன மிளகாய் 2 மிளகாய் போட்டுருக்கேன். அது வந்து ஒரு வாசத்துக்கு தான். கொஞ்சம் வதங்கவும் நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காய், தக்காளி, இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய் இவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு அதோடைய இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கதையும் நம்ம போட்டோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த தக்காளி ஒரு அரை தக்காளியை அரைச்சேன், ஒரு மீதி அரை தக்காளி ப்ளஸ் வந்து இந்த மாங்காய் துண்டு அதையும் போடுறேன். அதோட இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் வச்சு இருக்குல்ல, அதையும் போடுறேன். முருங்கைக்காயெல்லாம் இப்படி கீறி போடணும். அப்போ தான் அந்த வந்து இது அந்த உப்பு புளிப்பெல்லாம் சேரும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட. இதை வந்து நல்லா வளர்க்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலா இருக்கு இல்லையா, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன்.
அதை போட்டு புளி கரைச்சி ஊற்றி வதக்கிடுவோம். சரிங்களா? இப்போ வந்து இதை ஒரு பரட்டு ஊற்றிடுவோம். கொஞ்சம் காய் வதங்கணும். ஒரு கால்வாசி வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தேங்காய் சீரகம் வத்தல் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு அப்படியே மூடி வச்சிடணும். காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்த அப்புறம் தான் அந்த புளியை கரைச்சி புளி தண்ணி ஊற்றி இறக்கும் போது மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இப்போ காய் கொஞ்சம் வதங்கிருக்கு. இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச தேங்காய் மசால் போட்டுரும். சரிங்களா? ரொம்ப சிம்பிளானது தான். ரெசிபி நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள். இந்த மொச்சை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பெரட்டிட்டு தண்ணி ஊற்றி அப்புறம் இந்த மொச்சையும் போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுக்கிடுவோம். மசாலா நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். குழந்தைங்க கூட பிரியமாக சாப்பிடுவாங்க. காரத்தை மட்டும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி வச்சுக்காங்க. இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய்களே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து இந்த மொச்சை வந்து கொஞ்சம் இது வெந்தப்புறமா மொச்சை போடுவோம். ஏன்னா ஏற்கனவே வெந்திருக்கு. அப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா அது ரொம்ப குழஞ்சிரும். அதனால் இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அந்த மொச்சையில் உள்ள தண்ணி கூட கொஞ்சம் இருக்குது, அதையும் ஊற்றிக்கிடுவோம். காய் வந்து நல்லா வெந்தப்புறம் இந்த மொச்சை போடுவோம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இந்த மொச்சையில் உள்ள தண்ணியை தூர ஊற்றக்கூடாது. அதுலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ தண்ணி இவ்வளோ இருக்கா? இந்த புளியை கரைச்சி ஊற்றும் போதும் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 7-8 நிமிஷம் வேகட்டும். நான் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் அரை தீயாக வச்சுக்கிடும். ஹாஃப் ஃப்ளேம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து 7 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருக்கேன். இப்போ காய் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% வந்துருக்கு. இப்போ அந்த மொச்சையை போட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டோம்னா வந்து புளியையும் கரைச்சி ஊற்றிடுவோம். கையில் வச்சுருவோம். கொதிக்கட்டும். கொதித்த உடனே இந்த மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணுவோம். கொதித்த உடனே மூடி வச்சிடுறேன். மூடி ஒரு 3-4 நிமிஷம் வச்சா போதும். ஏன்னா ஏற்கனவே காய் வந்துருச்சுல்ல. இப்போ எல்லாம் உப்பு புளிப்பெல்லாம் பிடிக்கும். இப்போ அந்த உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும், டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். கொஞ்சம் போடணும், ஒரு 1/4 ஸ்பூன் போடணும். சரியா இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதித்து குழம்பு நல்லா கெட்டிப்பட்டுட்டு இப்போ இதுதான் கரெக்டு ஃபினிஷிங் ஸ்டேஜு. இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணலை. கொஞ்சம் வந்து மல்லித்தலையை தூவி நம்ம வந்து இறக்கிறோம் இல்லைன்னா இந்த குழம்பு அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இந்த குழம்பு வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மொச்சையெல்லாம் ரொம்ப சத்து, அதுமாரி குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து. நீங்கள் வந்து பெரியவங்க சாப்பிட்லாம். இதை செஞ்சு பாருங்கள். இது பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.